வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோவில் வந்து வாடகத்தாயை பற்றி பேச போகிறேன். என்னடா அப்படின்னா, ஒரு நண்பர் எனக்கு வந்து திருவாரூர் மாவட்டத்திலேருந்து எனக்கு கால் பண்ணுறாரு. அவர் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே அந்த ஆடியோ உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, எல்லா வீடியோவுமே நான் இதில் போட மாட்டேன். எல்லாரும் நீங்கள் பேசும்போது என்ன வீடியோவில் போடுவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நான் அப்படி எல்லாரையும் போட மாட்டேன். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் இவர்கிட்டே சொல்லுவேன், வீடியோ இதை நான் பேசி முடிஞ்சாலும் இதை நான் போடுன்னு சொல்லித்தான் நான் போடுறேன். சரிதானா? எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து பாஸ்கர்னு ஒருத்தர் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறார். அவருக்கு 55 வயசு, அவர் மனைவிக்கு 50 வயசு. வீட்டம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பீரியடு காலம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு. எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிறாரு. குழந்தை வேணும்னா என்னன்னு கேட்டால், வளர்ப்பு குழந்தை வேணும். எந்த தாயும் குழந்தை இன்னைக்கு கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு வந்து 55 வயசில் எப்படி ஒரு குழந்தை எடுத்து வளர்க்க முடியும்? சரி, வசதி வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் ஓட்டு வீடு தான் இருக்குது. நாங்கள் அன்றாடம் உழைச்சி தான் சாப்பிடுவோம். உழைச்சி சாப்பிட்ற ஆளுக்கு எதுக்கு குழந்தை வளர்க்கணும்? சரி, சொந்த பந்தத்தில் ஏதாவது இருந்தால் எடுத்து வளர்த்துக்கோங்கன்னு சொல்கிறோம். அது யாரும் ஆகாது அப்படிங்கிறாரு. அப்போ இவர் வந்து பேசும்போது என்ன தெரியுதுன்னா, இப்படி சில ஆட்கள் என்னன்னா, குழந்தை எதுவும் கிடைச்சதுன்னா அதை வாங்கி அடுத்த ஆளுக்கு விற்கிறதுக்கும் செய்வாங்க. நம்ம இந்த மாதிரி வேலை நம்ம பண்ணுறது கிடையாது. அதாவது ஒரே ஒரு விஷயம், இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வுக்காக போடுறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தாயும் ஒரு குழந்தைய வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. விட்டும் கொடுக்க மாட்டாங்க, விற்றும் விட மாட்டாங்க. புருஷனை கூட விட்டுருவாங்க, புருஷனை கூட விற்றுருவாங்க. ஆனால் தான் பெற்ற குழந்தைய மட்டும் எந்த ஒரு தாயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்ய மாட்டாங்க, இந்த மாதிரி விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா புருஷனை விட பிள்ளையை தான் நம்ம பார்ப்பாங்க. அதனால இந்த வீடியோவை பாருங்கள், அவர் பேசுவதையும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் நான் பேசுனது கரெக்டாக அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்த்தீங்கன்னா. அடுத்தபடியாக நிறைய பேர் வந்து எனக்கு அது கமெண்ட் பண்ணும் பொழுது நான் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு நேரில் எனக்கு வாழ்த்து சொல்கிறீங்க. அதே வாட்ஸ்அப்லேயே எனக்கு பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய கால்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியலை. அதனால சொல்கிறேன். எனக்கு வந்து நிறையா மக்கள் வந்து நீங்கள் எனக்கு வந்து நல்லா பேசுகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவேன். நான் பேசுகிறத அப்படியே எடுத்து போட்டுருவேன். எடிட் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் இது பண்ண மாட்டேன். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை பண்ணிடுவேன். எல்லோரும் என்கிட்ட பேசுகிறத நான் போட மாட்டேன். சரிண்ணா? ஒரு சில மாதிரி இந்த மாதிரி இருக்கிறத மட்டும்தான் நல்லவங்க நிறைய. இப்போ இன்னைக்கு கூட ஒருத்தவங்க வந்து பெங்களூரில் வந்து பேசுனாங்க. ஒரு அம்மா பேசுனாங்க, நீங்கள் நேச்சராக பேசுறீங்க, வாழ்த்துக்கள்னு சொல்லி அவங்க குடும்ப கதையை போகிறேன்னு சொன்னாங்க. உடனே அதை நான் போட முடியுமா? நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறையா எனக்கு ஒரு பேர் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் இதில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். பணம் சம்பாதிக்கிறதை விட பேர்களை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் அனைத்து உறவுகளையும் நான் வந்து நண்பர்களாக பார்க்குறேன். நிறையா விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தா உடனே ஃபோன் பண்ணி இப்படி பேசாதீங்கன்னு சும்மா தைரியமாக சொல்லுங்கள். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் ஃபோன் பண்ணி எடுக்கலைன்னா அடுத்த நிமிஷமே நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பிடுங்க. உறவுகளுக்கு நன்றி. ஹலோ அண்ணா, உங்கள குழந்தை இருக்குமாண்ணா? குழந்தை கொடுப்பாங்களா? புரியல. குழந்தை கொடுப்பாங்களா வளர்ப்புக்குன்னா? வளர்ப்புக்கு குழந்தை வேணுமான்னு கேட்கலோ? ஆமாம். நீங்கள் யார், எங்கேருந்து பேசுறிய? நான் திருவாரூர் மாவட்டம் பேசுகிறேன். திருவாரூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். சரி, அப்படி எதுவும் இல்லைங்க ஐயா. குழந்தைகள் வந்து கடத்தலில் ஈடுபட்டு உள்ள தள்ளிடுவாங்க. குழந்தைய வந்து யாரும் கொடுப்பாங்களா நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க. நான் இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. இல்லைண்ணா, இந்த குழந்தையெல்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, அவங்க எதுவும் கொடுப்பாங்களா அப்படின்னு உங்களுக்கு விசாரிக்கிறேன். ஓகே ஓகே, நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க. ஆமாம், இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் வந்து அது வந்து ஒரு தவறான செயல்னு நினைக்கிறேன். அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. குழந்தையில வந்து விற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை, யாரும் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறேன், குழந்தைய கொடுத்துட்டு வேற எதுவும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல. சரி, நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? குழந்தை யாருக்கு? எங்களுக்கு தானே. சரி, உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? எனக்கு 55 வயசு ஆகுது. உங்களுக்கு இதுவரை குழந்தை இல்லை?
இது வரலையும் இல்லை. என்ன வேலை பார்க்கிய? விவசாய வேலை தானே. விவசாயம். உங்கள் வீட்டம்மா? எங்கள் வீட்டுக்காரம்மாவும் விவசாய வேலை தான். உங்கள் வீட்டம்மாவுக்கு வயசு என்ன ஆகுது? அவங்களுக்கு வந்து 50 வயசு ஆகுது. 50 வயசு ஆகுது. உங்களுக்கு 55 50 வயசு ஆகுது. உங்களுக்கு வசதி என்ன இருக்கு? வசதி ஒன்று எல்லாம் அன்றாட வேலைக்கு நம்ம தான். அன்றாடம் வேலை செய்கிற உங்களுக்கு இருக்கு இன்னொரு குழந்தை எடுத்து வேலை வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க? நமக்கு குழந்தையே கிடையாது, ஏதோ வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். ரைட்டுங்கய்யா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை, நான் அதை ஏற்றுக்கிறேன். உங்களுக்கு வந்து வசதி வாய்ப்பும் ஒன்றும் கிடையாது. அப்படிங்கும்போது உங்களுக்கு 50 வயசு ஆச்சு, உங்கள் வீட்டம்மாவுக்கு 50 வயசு, உங்களுக்கு 55 வயசு. ஆமாம். ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஏதாவது நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா நிறைய சொத்து இருக்கும், அதுக்காக எடுக்கலாம். நீங்கள் ஒரு 40 வயசில் வந்து ஒரு குழந்தைக்கு ஏதாவது முயற்சி பண்ணி மெடிசன் ஏதாவது எடுத்து அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்ல? இல்லை, அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னா அவங்க தலைவலிப்பு நின்று போயிட்டு. அவங்களுக்கு உங்கள் வீட்டம்மாவுக்கு? ஆமாம், 4-5 வருஷம் அது தலைவலிச்சு. 5 வருஷம். அதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கலாம்லான்னு கேட்டேன். இப்போ தான் உங்கள் அம்மாவுக்கு வயசு எவ்வளவு? இல்லை, நான் இப்போ ஆஸ்பத்திரியெல்லாம் பார்த்துட்டேண்ணா, பண்ணி பார்த்துட்டேன். சரி. குழந்தைங்க இல்லை. சரி. அதிகம் வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட கேட்கலாம். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதாவதுங்கய்யா, எந்த ஒரு தாயும் தான் குழந்தைய வந்து கொடுக்க மாட்டாங்க, இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க, அது தெரியும். ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன், சென்னை கோயம்புத்தூரில் வந்து இந்த சில பெண்கள் வந்து வேலைக்குன்னு போய் அங்கே ஹாஸ்டலில் தங்கி இருந்து ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துட்டு வந்தா அதுக்கு வந்து இத்தனை லட்சம்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வசதி வாய்ப்பு எதுவும் இருக்கா? ரொம்ப வசதி எல்லாம் கிடையாதுன்னா இதை செய்யலாம். வாடகை தாயின்னு சொல்லுவாங்க. வாடகை தாயினா ஒரு பெண் வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு குழந்தைய சுமந்து வளர்க்கறதுக்கு அவங்க மாதம் மாதம் வீட்டுக்கு சம்பளம் அனுப்பிடுவாங்க. முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நேரில் பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி கோயம்புத்தூர், திருச்சி, சென்னையில எல்லாம் இருக்கிறாங்க, வாடகை தாயின்னு சொல்லுவாங்க. அது மாதம் மாதம் 10,000 15,000 சம்பளம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வசதி, தங்குற வசதி எல்லாமே கொடுத்துருவாங்க. குழந்தைய பெற்று அவங்க கையில பார்க்க கூட மாட்டாங்க. குழந்தை பிறந்த உடனே ஏதோ சொல்லுவாங்க, ஏதோ எத்தனை நாளோ வச்சிருந்து அன்னைக்கு குழந்தைய கொடுத்துட்டு இவங்க பாட்டில் வந்துடுவாங்க. அதுக்கு வந்து அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 லட்சம் மொத்தமாக வேற கொடுப்பாங்க. மாதம் மாதம் சம்பளம் கொடுத்துட்டு குழந்தை பிறந்தவொடனே அதுக்குன்னு ஒரு 4-5 லட்சம். அது பெரிய பெரிய பணக்காரர்கள், வசதியானவர்கள் அந்த மாதிரி செய்வாங்க. அதுக்கு சில புரோக்கர்கள்லாம் இருக்காங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து 55 வயசு, வீட்டம்மாவுக்கு 50 வயசுன்னு சொல்றீங்க. வீடு நிலங்கள் ஏதாவது உண்டா? வீடெல்லாம் இருக்குண்ணே. வீடு சொந்த வீடு, ஓட்டு வீடு. சரி. நிலமெல்லாம் கிடையாது, நான் சாகுபடி தான் பிடிச்சிருக்கேன் 3 சரி சரி சரி. வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அன்றாட கூலி வேலை பார்க்குறோம் நம்ம தான். அன்றாடம் கூலி வேலை பார்க்கீங்க. ஒரு நல்ல யோசனை சொல்லட்டுமா? இன்னும் ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா எனக்கு பென்ஷன் வரும். அந்த இது நாடகத்தில் இருக்கேன். நாடகத்தில் இருக்கீங்களா? ஆமாம், பென்ஷன் வரும். சரி சரி. மாதம் 3000 வரும். மாதம் 3000 வரும். ஆமாம். சரி சரி சரி. அதான் வேற ஒன்றும் இல்லை, உங்களை கேட்டேன். இன்னொரு 5 வருஷம் கழிச்சு? ஆமாம், இன்னும் ஒரு 3 வருஷம் தான் இருக்கு. இன்னொரு 3 வருஷம் தான் இருக்கு. ரைட், ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஓட்டு வீடு தான் இருக்கு இல்லையா? ஓட்டு வீடு தான். உங்க கூட பிறந்தது எத்தனை பேருங்க ஐயா? கூட பிறந்தது 2 அக்கா, ஒரு அண்ணன். சரி. இவங்க வீட்டில் ஏதாவது குழந்தைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து நீங்கள் வளர்க்கலாமே? அவங்க வீட்டில் கட்டு விட்டாச்சு, அண்ணன் வீட்டில். அவங்களுடைய பக்கத்தில் வந்து அவங்களுடைய பேரன் பேத்திகள் ஏதாவது இருந்தால்? அதெல்லாம் ஆகாதுண்ணே. உங்களுக்கு நிலங்கள் எவ்வளோ இருக்கு? என்னென்ன நிலம் விவசாயம் பார்ப்பதாக சொன்னீங்க இல்லையா? அது சாகுபடினா ஒரு 3 மாதம் சாகுபடி பிடிச்சி நட்டுவேன். எனக்கு கேட்கல. 3 மாதம் சாகுபடி பிடிச்சி நட்டுக்கிட்டு வயலை விட்டுருணும். உங்களுக்கு அப்போ இடம் கிடையாது? குத்தா மாதிரி குத்தகைக்கு இடம் எடுத்து போட்டிருக்கீங்க, சொந்த இடம் இல்லை? இல்லை. சரி. இப்போ உங்கள் பேர் என்ன பேருங்கய்யா? என் பேர் பாஸ்கர்ண்ணா. எந்த மாவட்டம்? திருவாரூர் மாவட்டம். நீங்கள் இப்போ என்கிட்ட பேசுறது எல்லாமே உண்மையை தான் பேசுறீங்களா? உண்மை தானே, எங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு தான் பேசுகிறேன். என்ன பொய்யா சொல்ல போகிறான்? சரிங்க, எல்லாம் கிடையாது. சரிங்கம்மா, அம்மாட்ட கொடுங்க பேசுகிறேன். பொய்யெல்லாம் கிடையாது, உண்மையாக தான் சொல்கிறோம். இதில் பொய் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? சரிங்கம்மா, உங்களுக்கு வயசு என்னம்மா ஆகுது? எனக்கு 50 வயசு ஆயிட்டு. 50 வயசு ஆகிடுது இல்லையா?
ம். சரிங்கம்மா. வேற எதுவும் பணங்கன்னா எதுவும் சேர்த்து வச்சிருக்கீங்களாம்மா? லட்சக்கணக்கில் எதுவும் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒண்ணுங்க. சரி. இல்ல பாஸ்கர் ஐயா வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தை எனக்கு வேணும்னு கேட்குறாங்களே, குழந்தைக்கு வந்து இப்போ அப்படி ஏதாவது இருந்தா கூட பல லட்சங்கள் கேட்பாங்களே, கொடுத்து வாங்குறதுக்கு எதுவும் இருக்கா? வசதி வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் இப்போ லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்குறதுக்கெல்லாம் இது கிடையாதுங்க. யாராவது சும்மா கொடுத்தா வாங்கிக்கலாம். அவ்வளோதான். ஆமா. இப்போ ஒரு சில பேர் என்கிட்ட வருவாங்க, அந்த புரோக்கர்கள்லாம் இருக்கிறாங்க. இங்க இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா 10 லட்சம் தரேன், 15 லட்சம் தரேன் அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இல்ல அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நாங்கள் அன்னைக்கு போனால் தான் குழைக்கலாம். அன்னன்னைக்கு போனாதான் பிழைக்கலாம்னா நீங்க ஒரு பிள்ளைய வளர்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு மாதம் பால்ல இருந்து டெய்லி 100 ரூபா வேணுமே குறைஞ்சபட்சம். அந்த குழந்தைய அதெல்லாம் நான் செஞ்சு விடுவேங்க. நீங்க அன்றாடம் வேலை பார்த்தா தான் சாப்பாடுன்னு சொல்லி ஒரு குழந்தைய வளர்க்கணும்னா இன்னைக்கு குறைஞ்சது 100 ரூபா 150 ரூபா வேணுங்க. அதெல்லாம் அது கூட செய்ய முடியாம இருப்போம் கத்துறோம். ஆ அதெல்லாம் செஞ்சிருவோம். அது ஒன்று வந்தா போறோம்னு இருக்கிறோம் நாங்கள். சரி. அப்ப ஒண்ணு பண்ணுங்க. உங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆதரவற்ற இல்லங்கள் குழந்தைகள் எல்லாம் இருக்கும். அங்க போய் நீங்க வந்து ஒரு மனு கொடுங்க. மனு கொடுத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு இருக்கிற சொத்துகள் என்னென்ன இருக்கோ இந்த சொத்தெல்லாம் வந்து நான் இந்த குழந்தைக்கு எழுதி வச்சிடுறேன், நாங்க தத்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. சரி சரி. எத்தனை வயசுல குழந்தை இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும்? சும்மா ஒரு 5 வயசுல இருந்தா போறோம். 5 வயசுல இருந்தா போதுமா? போறோம். சரி சரி. நீங்களே படிக்க வச்சுக்கிருவீங்க? நானே படிக்க வச்சுக்கோங்க. சரி சரி சரி. சரிங்கம்மா. சரி. ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசுனதுல. ஆமாம். நான் வந்து சமூக வலைதளங்கள் மூலியமா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு யாராவது பிள்ளைகள் கொடுக்கறதுக்கு சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு எடுத்து வளர்க்கறதுக்கு வந்து விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க சொன்னாங்கன்னா உங்களுக்கு நான் கான்டாக்ட் பண்றேன். இது உங்க நம்பர் தானே? ஆமாங்க. யாராவது வந்து இந்த சமூக வலைதளங்கள்ல வந்து நிறைய பேர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க, யூடியூப்பை பார்த்து பேசுவாங்க. அப்படி யாராவது வந்தாங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்றேன், உங்க சொத்தை அந்த குழந்தைக்கு எழுதி வச்சிருங்கன்னு. அது சொல்லுங்க. என்னங்கம்மா? சொல்லுங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம். சரி சரி. அதான் சமூக வலைதளம் நிறைய பேர் என் வீடியோ பார்த்து கூப்பிடுவாங்க. நான் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன். நீங்க திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க அப்படித்தானே? ஆமாம். நான் நேரில் வந்து அவங்கள பார்க்கலாமா? பார்க்கலாமே. திருவாரூர்ல எந்த ஊர்ல இருக்கீங்க? திருவாரூர்ல இங்கே கொடாச்சேரி வரணும். பொன்னாஞ்சேரியா? கொடாச்சேரி கொடாச்சேரி கொரோனாச்சேரி. கொடாஜருக்கு பக்கம் கொடாஜருக்கு இடையில தீர்ந்தங்குடி மாரியம்மன் இருக்கு. சரி. அந்த ஊர் தான் எங்கள் ஊரே. சரி 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 சரி. அதான் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம். சரி. ரொம்ப நல்ல விஷயம். நீங்க என்ன நினைச்சு கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாம் இறைவனுடைய செயல். நான் இந்த மாதிரி வேலைகள் பார்ப்பது கிடையாது. நான் பொண்ணு மாப்பிள்ளை மட்டும்தான் பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களோட இதான் பார்த்தோம்ப்பா. ரொம்ப சந்தோஷம். பார்த்துக்கிட்டு தான் நான் சரி இந்த மாதிரி கஷ்டத்தில் யாராச்சும் இருப்பாங்க, இந்த இறந்து போயிடுறாங்களா வீட்டுக்காரங்க, அவங்க எதுவும் வளர்க்க முடியாமல் கஷ்டத்தில் எதுன்னு சொல்லுவாங்க அவங்கள்ட்ட அப்படிங்கிறதுக்காக தான் நான் கேட்டேன். அப்படி பொண்ணுகள் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தையோட இருக்கிறவங்கள வயதானவங்க பென்ஷன் வாங்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் பேசி முடிச்சு வச்சிருவேன். இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 100 பேருக்கு மேல எனக்கு கால் பண்றாங்க. அவங்க எல்லாமே குழந்தையோட இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன்னு இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. அதனால அவன் குழந்தையோட இருக்கிறவங்கள வந்து எந்த ஒரு தாயும் தான் குழந்தைய வந்து ஒழுக்கமானவங்க வந்து இப்போ விற்க மாட்டாங்க. காசுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் விற்க மாட்டாங்க. நான் ஒரு பெண் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 30 வயசு 35 வயசுல ஒரு பெண்ணு இருந்தா கூட என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு 50 வயசு 60 வயசு ஆனாலும் பரவாயில்ல, என் குழந்தைய என்னையும் பாத்துக்கிற மாதிரி இருந்தா பரவாயில்ல, நான் அவரை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லி வராங்க. நான் அந்த பெண்களுக்கு நான் ஒரு சகோதரனா இருந்து கடைசி வரைக்கும் நல்ல முறையில இருக்கணும்பா அப்படின்னு சொல்லிடுவேன். வந்த உடனே பழைய செல் வச்சுன்னா செல்லு சிம்மு மேல தூர போட்டுட்டு இப்ப எந்த தொடரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி ஏற்பாடு பண்ணி முடிச்சு வைக்கிறேன். சரிதானா? அதனால உங்களுக்கும் தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா, பெண்ணோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோ இருந்தாங்கன்னா சொல்லுங்க. எத்தனை வயசா இருந்தாலும் அவங்க ஏத்துக்குருவாங்க. ஏன்னா 75 வயசு 80 வயசு வரைக்கும் நல்ல திடமான உள்ள ஆட்களுக்கு வந்து பென்ஷன் வாங்குறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க ஆள் இல்லாம. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு வந்துதான் பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் முடிச்சிட்டாங்கன்னா அவங்க தனி கொடுத்துட்டு போயிடுறாங்க.
அப்போ அவங்க கணவன் மனைவி 2 பேரும் வீட்டில் இருக்கிறாங்க. அதில் மனைவி இறந்து போயிட்டாங்கன்னா இவர் தனியாக இருக்கிறாரு, பென்ஷன் வாங்குறாரு, நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது. அவருக்கு ஒரு சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஹோட்டலில் போய் நின்று சாப்பிட்றாங்க. எனக்கு சாப்பாடு ஹோட்டலில் பிடிக்க மாட்டேங்குது, உடம்புக்கு முடியாமல் போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சமையல் பண்ணுறேன், ஒரு சமையல் பண்ணும்போது சோறு குழஞ்சி போச்சு, வெஞ்சனம் வைக்க முடியல, அப்படி இப்படின்னு நிறைய எனக்கு சொல்கிறாங்க. ஆமாண்ணா. அப்படி ஆட்கள் எனக்கு ஏதாவது குழந்தையோட இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ம். அப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா எத்தனை வயசு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் பெண் பிள்ளையாக இருந்தால் பரவாயில்ல. இப்போலாம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 60 வயசு ஆகுது, கவர்மெண்ட்டில் பென்ஷன் வந்து 70,000 ரூபா, 60-70 ரூபா வாங்குறாரு பென்ஷனே. அவருக்கு வந்து 2 பிள்ளைங்க, அந்த 2 பிள்ளைங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலையில் இருக்கிறாங்க. வரக்கூடிய மனைவிக்கு வந்து ஒரு வீடு தனியாக எழுதி வைக்கிறோம்ங்கிறாரு. குழந்தையோட இருந்தால் பெண் குழந்தையா இருந்தால் ஏற்றுக்கிறோம்ன்றாரு. ஏன்னா பெண் குழந்தைனா வந்தவொடனே நம்ம அடுத்தவங்களுக்கு நகையை போட்டு கட்டி கொடுத்துலாம், சொத்துல பங்கு கேட்காது. பையனா இருந்தால் சொத்துல பங்கு கேட்பான் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி இருக்குது. அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து குழந்தையோட இருந்தாலும் சொல்லுங்க, எத்தனை பேர் இருந்தாலும் நானே கல்யாணத்தை முடிச்சு வச்சிடுறேன். சரிண்ணா. சரிதானா? சரிண்ணா. நன்றி நன்றி. வச்சிடட்டுமா? வைங்கண்ணா.